நான் மலேசியாவில் சுபஸ்தர் கலைக்கூடத்தின் முன்னாள் மாணவி. கலைக்கூடத்தில் வந்துட்டு 300-400 மாணவர்கள் இருக்காங்க. 8 பேர் வந்துட்டு 8 பேர் கொண்ட குழு வந்துட்டு இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு நாங்கள் வந்து பயில்ந்துக்கிட்டு இருக்கோம். மெயினாக நாங்கள் வந்துட்டு பொய்க்கால் குதிரை ஒயிலாட்டம் கற்றுக்க வந்திருக்கோம். இந்த கலை வந்துட்டு மலேசியாவில் வந்துட்டு ஒரு கலையாகவே பார்க்க மாட்டாங்க. அது வந்துட்டு ஒரு ஒரு அது ஒரு டான்ஸ் பாட்டில் அது போய் முடியுது. இது வந்துட்டு உண்மையிலே நம்ம பாரம்பரிய கலை. அது வந்துட்டு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மலேசியாவில். ஸோ அதனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு பாரம்பரியமாக நல்லா முறைப்படி தமிழ்நாட்டில் வந்து கற்றுக்கிட்டு போய் மலேசியாவில் இருக்கிற இன்னும் எங்கள் கலைக்கூடத்தில் நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இன்னும் நாங்கள் கற்றுக் கொடுக்கணும். இன்னொன்று வந்துட்டு இந்த கலை வந்துட்டு இப்படி அழிஞ்சிடக்கூடாது. ஒரு ஸ்கூல் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு 1 hour கிளாஸ்னாச்சும் இந்த கலைத்துறை வந்துட்டு நடத்தணும்னு ஆசைப்படுறோம். இந்த கலை வந்துட்டு இப்படியே அழிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது. தயவுசெய்து இந்த கலையை அழியாமல் தமிழ்நாட்டு மக்களும் சரி, மலேசியா மக்களும் சரி, தயவுசெய்து இது ஒரு கலையை வந்துட்டு மேல் நோக்கி போகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறோம். இங்கே வந்து நாங்கள் கற்றுக்கிட்டு வந்துட்டு முறைப்படி கற்றுது ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகம், மயில், கோலாட்டம் எல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கோம் சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.